السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: للصائم فرحتان، وفرحة عند فطره وفرحة عند لقاء ربه. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم: إذا دخل رمضان وخرج فلم يغفر الله، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் சலாமும் உயிரினும் உயிரான, உயிரை விட மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் எதிர்பார்த்திருந்த, ஆவலோடு எதிர்நோக்கிய ரமலானுல் முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனிலே கூறப்பட்ட ஒரே மாதமான சிறப்பிற்குரிய மாதத்தை, அதனுடைய பரக்கத்தை, ரஹ்மத்தை, எல்லா விதமான கைரு பரக்காத்துக்களையும் பரிபூர்ணமாக அடைய இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் அந்த ரமலானை அடைந்து பரிபூர்ண அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நன்மக்களாக நம் அனைவருமாக்குவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை மொழிந்தவர்களாகும். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாகும். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ, அது அத்தனையும் அறவே விட்டு விலகி இருக்கக்கூடியவர்களாகும். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான, சரீர சுகமான, இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் ஹஜ், உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும், அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய அற்புத நற்பேற்றினையும், மேலும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன துவாக்கள், கைரு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துஆ செய்தார்களோ, அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிபுக்கு பின்னால் பிறை பார்க்கப்பட்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பெயரால் கிடைத்தால் இன்று இரவே தராவியும் நாளைக்கு முதல் நோம்பும் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஷாபானை 30 பூர்த்தி செய்துவிட்டு
நாளை இரவு தராவியும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முதல் நோன்பும் நிச்சயிக்கப்படும். இது எல்லாம் ஹிலால் என்று சொல்லப்படக்கூடிய பிறையை வைத்தும் தலைமை காஜினுடைய உறுதியான அறிவிப்பின்படியும் நாம் முடிவு செய்யவும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ரமலான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அருள்மறையாம் திருமறையில் கூறி காட்டுகிறான், அல்லாஹ் யஸ்தபி மினல் மலாயிகத்தி ருசுலம் ஃபமினன் நாஸ். மலக்குமார்களில் சிலரை, மனிதர்களில் சிலரை நான் தேர்வு செய்கிறேன், நான் தேர்ந்தெடுக்கிறேன். இவர்களை விட இவர்களை மேன்மையாக, சிறப்பிற்குரியவராக, அருளுக்குரியவராக நான் தேர்வு செய்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவார். மலக்குமார்களில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். ரூகை கைப்பற்றக்கூடியவர்கள், அரசை சுமக்கக்கூடியவர்கள், ரிசுக்கை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்கள். இவையெல்லாம் தாண்டி மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மலக்குமார்களிலே சிறந்தவர்கள். மனிதர்களில் புனிதர்களாய் சிலரை விட சிலரை அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய மாசூமீன்கள், அதற்கு பின்னால் வந்த சஹாபாக்கள், அதற்கு பின்னால் உள்ள வலிமார்கள், இப்படி ஒவ்வொரு தரஜாவை வைத்து அல்லாஹ் ஒருவரை விட ஒருவரை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான், சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான், அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் இதை தேர்வு செய்து காட்டுகிறான். அப்படி பார்க்கிற பொழுது இரவுகளில் சிறந்த இரவாம் லைலத்துல் கத்ர் இரவையும், நாட்களில் சிறந்த நாளாம் ஜும்மாவுடைய தினத்தையும், இடங்களில் சிறந்த இடமாம் மக்காஹு, மதீனா, மஸ்ஜிது நபவி, பைத்துல் முகத்தஸ் போன்ற சிறப்பிற்குரிய இடங்களையும், மாதங்களில் சிறந்த மாதமாம் அஜ்ஜுடைய மாதத்தை தாண்டி அருளுக்குரிய சிறப்பிற்குரிய பரக்கத்தான மாதமாம் ரமலானை, ரமலானுல் முபாரக்கை, ரமலானுல் பரக்கத்தை, அருள்மலையாம் திருமலை இறங்கப்பட்ட சிறப்பிற்குரிய மாதத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவன் தேர்வு செய்து நமக்காக தந்திருக்கிறான். மிகப்பெரிய பாக்கியத்திற்குரியவர்கள் நாம் மட்டும்தான். நன்கு விளங்க வேண்டும். எப்படி உங்களுக்கு விளக்கங்கள் புரிகிறதா? ஒன்றை விட ஒன்றை அல்லாஹ் மேம்படுத்தி காட்டுகிறான், சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான். அதிலே ரமலான் என்பது மிகவும் பாக்கியம் பெற்றது, அவனுடைய அருளுக்குரியது, சிறப்பிற்குரியது. அந்த ரமலான் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு! அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஷாபானுடைய கடைசி ஜும்மா, அதாவது இந்த ஜும்மா, மெஹராபிலே ஏறி குதுபா நிகழ்த்துவார்கள் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில். என்ன சொல்வாங்க? ஹதீஸில் பாருங்க, கத அலல்லக்கும் ஷஹ்ருன் அலீமுன், உங்களிடம் மகத்தான ஒரு மாதம் வருகிறது. எப்படிங்க? உங்களிடம் மகத்தான ஒரு மாதம் வருகிறது, சிறப்பிற்குரிய மாதம். ஷஹ்ருன் அலீமுன் ஒரு ஷஹ்ருன் முபாரக்குன், கண்ணியமான மகத்தான சிறப்பிற்குரிய மாதம் என்று அதற்கு பெயர். பரக்கத்தான மாதம் என்று அதற்கு பெயர். ஒரு ஷஹ்ருன் லைலத்துல் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்று சிறப்பிற்குரிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கக்கூடிய ரமலான் உங்களிடம் வரப்போகிறது என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி ஷாபானுடைய ஜும்மாவிலே சஹாபாக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்வார்கள், பயான் செய்வார்கள். காரணம், அந்த மாதத்தினுடைய அருமை பெருமையை புரிந்து நாம் அமல் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு மாதத்துடைய இறுதியிலே நாயகம் ஸல்லல்லாஹு உபதேசம் செய்ததை ஹதீஸ்கள் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதே உடைய ஷாபானுடைய கடைசி ஜும்மால் தான் நாம் இருக்கிறோம். எனவே ரமலானுடைய அருமை பெருமை தெரிய வேண்டும், அதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரிய வேண்டும், அதை எப்படி வரவேற்க வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும், நம்மை விட்டு பிரிகிற பொழுது எப்படி வழி அனுப்ப வேண்டும் என்பதை தெரிய வேண்டும். அதனுடைய மகத்துவங்கள், மகோனங்கள் என்னென்ன அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், செய்து காட்டினார்கள், அமல் செய்தார்கள் என்பது குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்நாளிலே மறக்க முடியாத தருணங்கள் நிறைய இருக்கிறது. அதில் 3 மட்டும் நாம் பார்க்கலாம். வாழ்நாளிலே மறக்க முடியாத சில தருணங்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நிகழ்ந்திருக்கிறது. அதிலே முதல் செய்தி, அருள்மறையாம் திருமறை இறங்கியது நாயகத்திற்கு ஓதி காட்டப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் முழு குர்ஆனும் இறங்குச்சு. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், பரக்கத். இரண்டாவது செய்தி, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பத்ர் யுத்தத்திலே, முதல் போர்க்களம் பத்ர் யுத்தம், 313 பேர், அதிலே இரவு முழுக்க சஜிதாவிலே துஆ செய்து மறுநாளிலே அந்த பத்ர் யுத்தத்திலே வெற்றி களம் பெற்றார்களே, அது சிறந்த பாக்கியம். இந்த பத்ர் போர்க்களம் என்பது வாழ்நாளிலே மறக்க முடியாது. மூன்றாவது செய்தி, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவில் இருந்து வெளியேற்றப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போனார்கள். தீனுக்காக, மார்க்கத்திற்காக, குர்ஆனுக்காக, தீனுடைய அழைப்புக்காக, மக்களுக்கு தீனை கொண்டு போய் சேர்ப்பதற்காக எல்லாம் விட்டுவிட்டு போனார்கள். மறுபடியும் ஃபத்ஹ் மக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்கா வெற்றி பெற்று மறுபடியும் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே வருகிறார்கள். மறுமலர்ச்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இஸ்லாம் வேகமாக வளர்கிறது. இதெல்லாம் உடைய வாழ்நாட்களிலே மறக்க முடியாத செய்திகள். குர்ஆன் இறங்கப்பட்டது, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, பத்ர் போர்க்களத்திலே வெற்றி கொள்ளப்பட்டது. இது மூணுமே நடந்தது எதில் தெரியுமாங்க? இந்த ரமலான் மாசத்தில் தான். எவ்வளவு பெரிய அற்புதத்தை, பாக்கியத்தை, சிறப்பை, கண்ணியத்தை அந்த அலீம் என்கிற வார்த்தைக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது அதை விட சிறப்பும் மகத்துவம் கண்ணியமும் வேற எந்த வார்த்தைக்கும் பொருந்தாது. அவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால்தான் அந்த அலீமை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இன்னக லஅலா குலுகின் அதீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரியவர்களாக உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லப்படக்கூடிய நாம் அருளுக்குரியவர்கள், சிறப்பிற்குரியவர்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அதற்கு மதிப்பளிக்க வேண்டும், அதை வரவேற்க வேண்டும். ஒரே ஒரு ஃபர்லு தொழுகையை தொழுதால் 70 ஃபர்லு தொழுகை நன்மை அவர் கிடைக்கும். ரமலான்ல மட்டும் ஒரே ஒரு லொகர் தொழுதாருன்னு வைங்க, 70 தடவை ஒரு ஃபர்லு தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அது ஒரு தொழுகையில் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஒரு நஃபீல், ஒரு சுன்னத்துடைய அந்தஸ்து, ஒரு சுன்னத் ஒரு ஃபர்லுடைய அந்தஸ்து, ஒரு ஃபர்லு 70 ஃபர்லுடைய அந்தஸ்து. நோன்பாளியுடைய வாயினுடைய வாடை அத்தியபும் மிஸ்தி என்பது அல்லாஹ் சொல்றான். நோன்பாளியுடைய வாயினுடைய அந்த துர்நாற்றம் அல்லாஹ் ஜல்லஷானாவுக்கு அது கஸ்தூரி வாசனை விட சிறப்பான வாடையாக இருக்கும் என்பதாக பதிவு செய்கிறார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்கு விளங்கி இந்த மாதத்தினுடைய அருமை பெருமையை புரிந்து, இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களில் அத்தாட்சிகள் மிக உயர்ந்தது ரமலான். குர்ஆன்ல எந்த மாதத்துடைய பெயர் இல்லை, நன்கு எடுத்து பாருங்கள். ரமலானுடைய பெயரை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான். அதற்கு அவன் பெயர் வைக்கிற பொழுது ரமலானுல் முபாரக், பரக்கத்தான மாதம் என்று தான் வைக்கிறான். பொதுவாக ஒரு விருந்தாளி வராங்கன்னா வீட்டை எப்படி நம்ம சுத்தப்படுத்தி எந்த இடத்துல இருக்கணும், அவங்களுக்காக என்ன உணவு சமைச்சு வைக்கணும், அவங்களுக்கான கண்ணிய மரியாதை எப்படி நாம் செய்வோம். இது ஒரு வித்தியாசமான விருந்தாளி ரமலான். ரமலான் என்கிற அந்த மாதம் ஒரு கற்பனையாக நினைத்தால் அல்லாஹ்வே நம்மிடம் வருகிறான் என்று வைத்துக் கொள்ளலாம். பொதுவாக விருந்தாளி வந்தால் அவர்களுக்கு நாம் உணவளிப்போம், அவர்களை கண்ணியப்படுத்துவோம், முசாஃபா செய்வோம், 3 நாட்கள் தங்குவார்கள். அதற்கு பின்னால் போகிற பொழுது ஏதாவது பணம் காசுகளை கொடுத்து விட்டு நன்றி சொல்லிவிட்டு போவார்கள். இந்த வித்தியாசமான விருந்தாளியான ரமலான் வருகிற பொழுது பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அள்ளி கொண்டு வந்து நம்ம மீது பொழியும். போகிற பொழுது ஏதாவது கொடுத்து விட்டு போகணும் என்பதற்காக மொத்த பாவங்களையும் அள்ளி சென்று விட்டு நம்மளை மனிதர்களை புனிதர்களாக ஆக்கிவிட்டு செல்லும் ஒரு வித்தியாசமான விருந்தாளி ரமலான். எனவே அதை கண்ணியப்படுத்த வேண்டும், அதை சிறப்புப்படுத்த வேண்டும். போன வாரமே நாம் சொன்னது போல 2 சஹாபிகள்
யார் முந்தி சொர்க்கத்துக்கு செல்வாங்கன்னு பார்த்தா, ஒருத்தர் போர்க்களத்தில் போய் ஷஹீதானவர் 2ஆவதா சொர்க்கத்துக்கு போவார். ஆனால் இவர் முதல்ல சொர்க்கத்துக்கு போவார். அவருக்கு பின்னாடி 1 வருஷம் வாழ்ந்த அந்த மனிதர் காரணம் கேட்ட பொழுது அதற்கு பின்னால் 1 வருஷம் அவர் தொழுதிருக்கிறார், ரமலானை அடைந்திருக்கிறார், அமல் செய்திருக்கிறார், இரவு வணக்கங்கள், நோன்பு எல்லாம் செய்திருக்கிறார். எனவே அவர்தான் ஆக தகுதியானவர், அவர்தான் முதலில் சொர்க்கம் போக வேண்டும் என்று நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்வார்களே. ஒரு கொரோனா போன்ற பீரியட்கள் நாம் பார்க்க வேண்டும். சென்ற வருடம் இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. நிறைய உயிர்கள், நிறைய வஃபாத்துகள், நிறைய மௌத்து செய்தி நம்ம கேள்விப்படுறோம். நம்மெல்லாம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இருக்கிறோம். ஒரு கொரோனாவுக்கு பின்னால் நாமெல்லாம் உயிர் வாழ்வது மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியமானது. அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருள். அதுவும் எதன் மூலமாக அல்லாஹ் கொடுத்தா? எத்தனையோ பேர் மௌத்தானாங்க. நீ இரு, நீ ஹயாத்தோட இரு, உனக்கு ரமலான நான் கொடுக்கிறேன், நீ அமல் செய்யி, இபாதத் செய்யி, என்னுடைய பொருத்தத்தை பெறு என்று அல்லாஹ் நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை, மிகப்பெரிய ஒரு கருணை நம் மீது பொழிந்திருக்கிறான். ஏன்னா காலங்கள் மிக வேகமாக செல்கிறது. சிறு பிராயத்தில் இருந்தது போன்று காலங்கள் மெதுவாக செல்வது கிடையாது. எத்தகாரபும் மின ஜமான், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல ஒரு வருடம் என்பது ஒரு மாதம் போன்று கழியும். அப்படிதான் போய்கொண்டு இருக்கிறது. சென்ற வருடம் ரமலான் வந்தது போல இருந்தது. இப்போ ரமலானை நாம் தொட இருக்கிறோம். எனவே நம்மால் முடிந்த இபாதாத்துகளை, அமல்களை, வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆர்வப்பட வேண்டும். ரமலானை அடைந்தும் நாம் சிறப்பிற்குரிய ஆகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகும். அண்ணா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராப்ல ஏறுகிற பொழுது ஆமீன் சொல்லுவாங்க. 3 விஷயம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய ஆமீன் சொல்வாங்க. ஒன்று, பெற்றோருக்கு நோவினை செய்தவர்கள். 2வது, ரமலான் மாதம் அடைந்தும் அதை பயன்படுத்தாமல் வீண் போக்காக வீணான விஷயங்களிலும் விளையாட்டுகளிலும் தன்னை தத்தளித்து கொண்டவர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய ஸல்லல்லாஹு மஹராப்ல ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போது ஆமீன் சொன்னாங்க. தஹல ரமலான் வ ஹரஜ ஃபலம் யுக்ஃபர் லஹு. ரமலான் வந்தது, மறுபடியும் போனது, ஆனால் இவனுக்கு மட்டும் பாவ மன்னிப்பு கிடைக்கல. எவ்வளோ பெரிய துர்பாக்கியவான்களாக இருக்கிறான். ரஹீமல் அன்பு, இவனுடைய மூக்கு உடையட்டும், இவன் நாசமாகட்டும், இவன் வீணா போகட்டும் என்று என்னென்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொன்னார்களே, அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துடக்கூடாது. நன்கு யோசிக்க வேண்டும். நோன்பு வந்துருச்சு, நம்ம எப்பயுமே நோன்பு வைக்கிறது இல்லை. நீ வைக்கணுமா, இல்லை வைக்க முடியுமா, வச்சா தாங்குமா, எப்படின்னு தெரியல. ரமலான் மாதத்திற்கென்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது, ஒரு சிறப்பு இருக்கிறது. நோன்பு வைக்கணும்னா கூட, ஏதாவது உடம்புக்கு சரியில்லைன்னா கூட அதற்கு ஃபிதியா நஷ்டஈடு கொடுத்துட்டு அந்த நோன்பை வேற ஒரு நாட்களில் கலா செய்ய முடியும். அவர் நோன்பாளியை போன்று நடிக்க வேண்டும் என்பதாக அண்ணனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறாங்க. நான் நோன்பாளி இல்லைன்னு காட்டக்கூடாது வெளியே. அவர் உடல்நிலை சரியில்லாததால் அல்லது தக்க காரணத்தால் நோன்பு வைக்க முடியாது என்று இருந்தால், நான் நோன்பாளி இல்லைன்னு வெளியே சொல்றது ரமலானுக்கு அவர் மதிப்பு அளிக்காது போன்று தெரிகிறது. நல்ல கண்ணியத்தை விளங்க வேண்டும். அதனுடைய கண்ணியம் மகத்துவம் மிக மேன்மையானது, உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கொஞ்சமாக முயற்சி செய்ய வேண்டும். அதிலே தான் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை, ரஹ்மத்தை, உடல் சுத்தத்தை அல்லாஹ் நிறைய செய்திகளை இந்த ரமலானுக்குள்ள வச்சிருக்கிறான். எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்று சொன்னால், அஸ்ஸியாமுலி வான அஜிதிபி, நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலி நானே ஆகுவேன் என்பதை அல்லாஹ் சொல்றான். மற்ற இபாதத்துலாம் வெளிப்படையான இபாதத் எல்லாருக்குமே தெரியும். தான தர்மங்கள், தொழுகை, ஜகாத் கொடுக்கிறது, வாங்கிறது, தொழுகிறது. ஆனால் நோன்பு வைப்பது என்பது நமக்கும் ரப்பிற்கும் மட்டும்தான் தெரியும். அவர் நோன்பு வச்சாரோ இல்லையான்னு அவருக்கு அல்லாஹ் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சைலண்டாக போய் தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம், இந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் ரசூல் நமக்கு சட்ட திட்டங்களை வகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த தக்குவா, இறை சுத்தம், மன சுத்தம் தான் இந்த ரமலான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பான். எனவே ரமலானுடைய கண்ணியம், மகத்துவம், அவருடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும். எப்படி வரவேற்கிறது? நோட்டீஸ் அடிச்சு விட்டு, பேனர் போட்டு, வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, வருக வருக, அஹ்லம் வசஹ்லா, மருஹபா அப்படின்னு கூப்பிடுறதல்ல. ரமலான் வரப்போது, எனவே எல்லா பரலான தொழுகையும் நான் தொழுவேன்,
எல்லா நபிலான வணக்கங்களையும் நான் சொல்லுவேன். ஒரு திட்டமிடுதல் என்பது அவசியம். எல்லா அமல்களையும் நான் ஆர்வமாக செய்வேன் என்று நான் முடிவெடுக்க வேண்டும். அதற்கு பின்னால் நேர மேலாண்மை வகுத்து கொள்ள வேண்டும். ஃபஜ்ருக்கு பின்னாடி குர்ஆன் ஓதுல் என்கிற ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி 4 பக்கங்கள். முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் அபு ஹனீஃபா, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம்கள் எல்லாம் 3 நாள்ல ஒரு குர்ஆன், ஒரு நாள்ல 2 குர்ஆன், 10 நாள்ல ஒரு குர்ஆன், இப்படி எத்தனை குர்ஆன்களை முடிக்க முடியுமோ முடித்து காட்டினார்கள், சாதனை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக ஆனார்கள். எனவே ஒரு எழுத்துக்கு 700 நன்மை. 700லேருந்து 7 லட்சம் 7 கோடி அவன் என்ன தர்றானோ அதான் கூலி. ஏன்னா அதை தான் எல்லாம் சொல்றான். அப்போ ஆர்வமாக வீட்டிலே கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் பெரியவர்களிருந்து சிறியவர் வரைக்கும் நோன்பு வைப்பதும், குர்ஆன் ஓதுவதும், தான தர்மங்களை செய்வதும், இரவு வணக்கங்கள், பகல்கால ஐவேளை தொழுகைகள், இரவு வணக்கங்கள் அத்தனையும் நாம் ஆர்வத்தோடு செய்வது என்பது இந்த ரமலானை நாம் சரியாக வரவேற்றிருக்கிறோம் என்பது அர்த்தம். சரியாக திட்டமிட்டிருக்கிறோம் என்பதாக அர்த்தம். வெறுமனே நாம் வருக வருக என்று கூப்பிடுவதோ அல்லது வரவேற்பது அதல்ல வரவேற்பு. வந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும், சிறப்புப்படுத்த வேண்டும், நாமளும் அமல் செய்ய வேண்டும். ஏன்னா அது வருகிற பொழுதே பரக்கத்தாம் ரஹ்மத்தாம் வருகிறது, போகிற பொழுதே பாவத்தை அத்தனையும் எடுத்து விட்டு போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இறையச்சம் எங்க இருக்கிறது? இறையச்சம் வாயிலேயோ வயிற்றிலேயோ இல்லை. குடிக்காம இருப்பதனால், சாப்பிடாம இருப்பதால் வாய்க்கும் வயிற்றுக்கும் நாம் வேலை தருவது போன்றல்ல. இறையச்சம் என்பது உள்ளத்தை காட்டி சொன்னார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இறையச்சம் என்பது உள்ளத்தில் இருக்கிறது. எனவே அந்த உள்ளம் நோன்பு வைக்க வேண்டும் என்பதாக சொன்னார். எல்லா அவயங்களையும் கட்டுப்படுத்தி, உணர்வுகளை கட்டுப்படுத்தி, அல்லாஹ்வுக்காக குடிக்காம சாப்பிடாம காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த வெயில் காலத்திலே அவன் சொன்னான் என்று மார்க்க அறிஞர்கள் அதைத்தான் எழுதுகிறார்கள். இதற்கு பேர் அம்ருத் அப்புதி. அல்லாஹ் சொன்னால் நான் செய்கிறேன். தொழுகையில நிற்கிறோம், குனிகிறோம், சலாம் கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். எதுக்கு செய்கிறோம்? அல்லாஹ் சொன்னால் நான் செய்கிறேன். ஹஜ்ஜிலே 7 தடவை காபத்துல்லா சுற்றுறோம், மக்கா சஃபா மர்வா கபல் தொங்கோட்டோம், முடி இறக்கிறோம், குர்பானி கொடுக்குறோம், ஷைத்தானை கல் அடிக்கிறோம். அல்லாஹ் சொன்னால் நான் செய்கிறேன். இதெல்லாம் அறிவுக்கு ஒத்து வராது. அம்ருத் அப்புதி என்று மார்க்க அறிஞர்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் சொன்னான், கட்டளை இட்டான், இப்படி செய் என்று நான் செய்தேன். இது எப்படி அப்படி? இதென்ன குனிஞ்சு எந்திரிக்கிறாங்க, நிமிர்றாங்க, திரும்புறாங்க, இதென்ன கல் அடிக்கிறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க கூடாது. அது தவறான பாதையில் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹ் சொன்னான் நான் செய்கிறேன். நோன்பும் அப்படிதான். அவனுக்காக நான் குடிக்காம இருப்பேன், சாப்பிடாம இருப்பேன், உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவயங்களை கட்டுப்படுத்தி நான் இருப்பேன். அல்லாஹ் சொன்னான், அவனுக்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் நான் பட்டினியாக கிடப்பேன். இது அம்ருத் அப்புதி. அவன் சொன்னான் நான் செய்கிறேன். இதனுடைய இறுதி நோக்கமே என்னன்னா, தக்குவா என்கிற இறை சுத்தம் மனதை அது ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிவிடும். நோன்பு வைப்பதால் உடல் உறுப்புகளும் சுத்தமாகிவிடும், உள்ளமும் சுத்தமாகிவிடும் என்பதை அதைதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கமா குத்திப அலல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். உங்களுக்கு முன்னால் இருந்தவங்க மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சோ, எப்படி அவங்களாம் நோன்பு வச்சாங்களோ, அவங்க சாப்பிடுவது குடிப்பது அவருடைய நோன்பு வைக்கக்கூடிய நேரங்கள் மட்டும்தான் வித்தியாசமே தவிர அவர்களும் நோன்பு வைத்தார்கள், நீங்களும் நோன்பு வைங்க. எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகலாம். உங்கள் உள்ளங்கள் சுத்தம் பெறும், உங்கள் அவயங்கள் சுத்தம் பெறும், சீராக இயங்கும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே பாக்கியமான ரமலானை சரியான முன்னம் அடையது. லிஸ்ஸாஹிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, அவன் நோன்பு திறக்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி ஒரு மகிழ்ச்சி. ஃபர்ஹத்துன் இந்த லிகாஹி ரப்பிஹி, நாளை மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்கிற அந்த பேர் இன்பம், பேர் மகிழ்ச்சி, இது 2மே நோன்பாளிக்கு அல்லாஹ் தருகிறான் என்பதாக சொல்லுகிறார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட வாயில படாம, எதுவுமே சாப்பிடாம, அனைத்து அவயங்களும் கட்டுப்படுத்தி மாலையில இஃப்தாருக்கு நாம் நோன்பு திறக்குகிற பொழுது அப்போ ஒரு மகிழ்ச்சி நமக்கு வரும்.
இயல்பாகவே வரும். ஒருவர் ஏதாவது காரணத்திற்காக இடையில மதியானம் நோன்பு திறந்துட்டாரு, சாயந்தரமே நோன்பு திறந்துட்டாரு, அவர் நம்மோடு உட்கார்ந்து இருந்தான்னு வைங்க, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பார்க்கணும். அவருக்கு அந்த மகிழ்ச்சி இருக்காது, மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கும். இந்த தக்குவா, இந்த இறை அச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நான் சொன்னேன் நீ செய்தியா, அதை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவர் நம்மோடு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நோன்பை விட்டாலும் அவருக்கு மனம் உறுத்தி கொண்டே இருக்கும். எனவே அப்போது ஒரு மகிழ்ச்சி. அல்லாஹ் யகூலுல் மலாயிகத்து, நாளை மறுமையில் அல்லாஹ் கூப்பிடுவான் மலக்குமார்களை கூப்பிட்டு, ஐன சாயிமூன் வ இந்த பாபுர் ரய்யான், ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய ஒரு கதவு இருக்கு, அங்கிருந்து மலக்குமார்கள் அழைத்து கொண்டே இருப்பார்கள், நோன்பு வைத்த நோன்பாளிகள் எங்கே, ஐன சாயிமூன், ஐன சாயிமூன் என்பதாக அவர்களுக்கு என்று தனியாக ஒரு பாபு, ஒரு கதவு, ஒரு சொர்க்கம் இருக்கிறது என்பதாக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள், எவ்வளவு ஆரவாரமான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி கொடுத்தது போல நாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். எனவே இதை பாக்கியமாக கண்ணியமாக கருதி என்னுடைய சிறப்புகள் எல்லாம் உணர்ந்து சரியான முறையில் நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார், தர வேண்டும் என்று நாம் ஆதரவு வைப்போம், நியத் செய்வோம், அமல் செய்வோம். 4 விஷயங்கள். முதலில் குர்ஆனை அதிகம் ஓத வேண்டும். குர்ஆன் உங்களால் 10 நாளைக்குள்ள ஒரு குர்ஆன், 20 நாளைக்குள்ள 2வது குர்ஆன், 30 நாளைக்குள்ள 30 நாள் 3 குர்ஆன் ஓத முடியும். கரெக்டாக நேரம் ஒதுக்கி அமல் செஞ்சோன்னா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் முடிப்பாங்க. அப்புறம் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பார்னு அர்த்தம். குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அது குர்ஆனுக்குரிய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் என்பது அல்லாஹ் சொல்லுவதால் அவர்கள் முந்திய வாழ்ந்த உலமா பெருமக்கள் மார்க்க அறிஞர்கள்லாம் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இப்போ குர்ஆன் நம்ம எந்த அளவுக்கு ஓதணும்? கணவனும் மனைவியும், வீட்டில் உள்ள பெரியவர்களும் சிறியவர்களும் எத்தனை குர்ஆன் ஓதலாம், நீ எத்தனை முடிச்சிருக்க, நான் எத்தனை முடிக்க, இந்த போட்டி வர வேண்டும். அமல்களில் இபாதத்துகளில் பாவ மன்னிப்பு தேடுவதில் இந்த போட்டி வர வேண்டும் என்பதை அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். அவர்களை தான் அல்லாஹ் விரும்புகிறான். 2வது செய்தி, பகல்கால இபாதத்துகளும் இரவு வணக்கங்களும், தராவி போன்ற தொழுகைகள். இந்த 30 நாளும் நான் சரியான முறையில் தராவி மூலமா ஒரு குர்ஆனை நான் கேட்டு மகிழ்ச்சி அடைவேன். தினமும் வந்துவிட வேண்டும். 20 ரக்காய் தொழணும். 4 ரக்காய் 8 ரக்காய் பாதியிலே போறது, அந்த வேலை இந்த வேலை, இதுதான் சொல்றாங்க. ரமலானுக்கு அடைச்சு அவர் சரியா பயன்படுத்தலைன்னா அவர் மூக்கு உடையிட்டுன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழுமையான அமல்கள் இபாதத்துகள் பெற வேண்டும். குறிப்பாக தராவி 20 ரக்காய்தான் என்பதாக பல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருக்கிறது. கியாமத் நாள் வரைக்கும் 20 ரக்காய்தான். இதில் எந்த விதமான மாற்றங்களும் குழப்பங்களும் வேண்டாம். ஹாஃபிஸாக்களும் வந்துவிட்டார்கள். எனவே ஆர்வமாக தொழுகைக்கு இரவு வணக்கங்கள் கூட்டாகவோ தனியாகவோ இந்த ரமலான் முழுக்க அமல் செய்து கொண்டே இருங்கள். முதலாவது குர்ஆன் ஓத வேண்டும். 2வது பகல் வணக்கங்கள், இரவு கால வணக்கங்கள். 3வது பகலிலே நோன்பு வைக்கிறது, தாகித்திருத்தல், பசித்திருத்தல், உணர்வுகளை கட்டுப்படுத்தி இருத்தல், தவறான வார்த்தைகளை பேசாமல் இருத்தல், தங்களுடைய கை கால்கள் எந்த தவறான செயல்களும் செய்யாமல் இருத்தல், உள்ளத்தை பாதுகாத்து இருத்தல். நோன்புல இது எல்லாமே அடங்கு. புறம் பேசாமல் இருக்கணும், பொய் பேசாமல் இருக்கணும். இதெல்லாம் கட்டுப்படுத்தினாதான் அந்த நோன்பு செல்லும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 4வது செய்தி, உங்களால் முடிந்த தான தர்மங்கள், நம்முடைய சக்திக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப, அல்லாஹ் ரசூலுக்காக ஒரு 100, 200, 1000 எவ்வளவு முடியுமோ ஜகாத்து சதக்கத்துன் ஜாரியா நீங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரமலானை பாக்கியமாக கருதுவோம். அவருடைய சிறப்புகளை உணர்ந்து அமல் செய்வோம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவோம். பாபுர் ரய்யான் என்று சொல்லப்படக்கூடிய சிறந்த சொர்க்கத்திற்குள் நாம் எல்லாம் நுழைவோம். வல்ல ரஹ்மான் எதை கேட்டோமோ வரும் நாட்களில் சிறப்பாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினை தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே,